வணக்கம் மாணவர்களே, 10ஆம் வகுப்பு அறிவியலில் பப்ளிக் எக்ஸாமில் மார்க் எப்படி என்டர் பண்ணுவாங்க, பேஜ் வைஸ் டோட்டல், கொஸ்டின் வைஸ் டோட்டல் அப்படின்றத பார்க்க போகிறோம். பகுதி அதில் எப்பயுமே 12 1 மார்க் கேட்பாங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பகுதி ரோம் லெட்டர் 1 சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1 பொருளின் அளவிற்கு சமமான தலைகீழான மெய்பிம்பம் கிடைக்க பொருள் வைக்கப்பட வேண்டிய தொலைவு. நமக்கு ஆன்சர் தெரியும், E to F. இந்த பகுதி ரோம் லெட்டர் 1லேருந்து 12 வரைக்கும் கொஸ்டின் எழுதிக்கிறோம். நடுவில் ஒரு லைன் போட்டுக்கிறோம். போட்டுட்டு இந்த இடத்துல கொஸ்டின் நம்பர், இந்த இடத்துல என்ன ஆப்ஷன் அப்படின்றத கரெக்டாக எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் E to F. ரெண்டாவதுக்கு மின்னூட்டம் பாயும் வீதம் மின்னூட்டம். அப்படியே எழுதிக்கிட்டே வரோம். கரெக்டான ஆன்சரை டிக் அடித்து அதுக்கு எதிரிலேயே மார்க் போட்டுருவாங்க. இதில் 12 1 மார்க்கும் கரெக்டு. பேஜ் நம்பர் 1ல் 12 மார்க். பகுதி 2ல் மொத்தம் 13லேருந்து 22 கொஸ்டினில் 7 கொஸ்டின் எழுதணும். 22வது கேள்வி கம்பல்சரி கொஸ்டின். இப்போ கொஸ்டின் எழுதும்போது கொஸ்டின் நம்பர் எழுதி பாயிண்ட் எப்படி எழுதணும், இந்த இடத்துல மார்க் போடுவாங்க. 13, 14, 15 இப்படி கொஸ்டினுக்கு மார்க் போடுவாங்க. 22வது கேள்வி கம்பல்சரி கொஸ்டின், ஃபிசிக்ஸில் இருந்து வரும், அது கணக்கு. இப்போ மார்க்கை எப்படி என்டர் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இதே மாதிரி தான் மார்க் என்டர் பண்ணுவாங்க. கொஸ்டின் வைஸ் டோட்டல், வினா வாரியாக மதிப்பெண். 1லேருந்து 15 வரைக்கும் இங்கே கொஸ்டின் நம்பர் இருக்கும். இப்போ 16லேருந்து 30, 31லேருந்து 45, 46லேருந்து 59, மொத்தம் டோட்டல் 1, டோட்டல் 2, டோட்டல் 3, டோட்டல் 4. இப்போ 1லேருந்து 12. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரே கொஸ்டின் நம்பரை ஆன்சர் நல்லா தெரிஞ்சிருக்கும், அதனால் திருப்பி அதே கொஸ்டின் எழுதுவாங்க. அது மாதிரி எழுதும்பொழுது ரிப்பீட்டடாக எழுதும்போது எக்ஸஸ் போட்டு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஸ்டின் நம்பரை கரெக்டாக போடணும். தெரிஞ்ச கொஸ்டினே திருப்பி எழுதி வைக்கக்கூடாது. இப்போ கேள்வி என்ன கரெக்டாக எழுதும்பொழுது தான் மார்க் கரெக்டாக இருக்கும். இப்போ பகுதி 1, பகுதி 2, பகுதி 3, பகுதி 4 அப்படின்னு ஆர்டராக எழுதும் பொழுது உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி மார்க் என்டர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். பகுதி ரோம் லெட்டர் 1 ஃபஸ்ட்டு கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் 1 மார்க்கு. 8 கொஸ்டின் லெட்டர் 1லேருந்து 12 கொஸ்டின் இருக்கும். 12 கொஸ்டினும் கரெக்டு. ஒரு கொஸ்டினுக்கும் ஒரு மார்க். இதில் பார்த்திங்கன்னா 1லேருந்து 12 வரைக்கும் 1 மார்க்கு, எல்லாத்துக்கும் ஒரு மார்க். 12 1 மார்க்குக்கு 12 மார்க் போட்டாச்சு. 13வது கொஸ்டின் 2 மார்க். 14 2 மார்க். 15வது கேள்வி 2 மார்க். ஸோ 13, 14, 15 3 கேள்விக்கும் 2 மார்க். 13, 14, 15 ஒரு கேள்விக்கும் 2 மார்க். 16வது கேள்வி எத்தனாலின் பயன்கள் ஃபுல்லாக எழுதியிருக்காங்க, 2 மார்க். 17வது கேள்வி நியூரானின் வகைகள் யாவை, அவை எங்கு அமைந்துள்ளன. நியூரானின் வகைகள் மட்டும் எழுதியிருக்காங்க, அதனால் 1 மார்க். 18வது கேள்வி 2 மார்க். 17வது கேள்வி 1 மார்க். 18 2 மார்க். 25வது கேள்வி 4 மதிப்பெண். 26வது கேள்வி 4 மதிப்பெண். ஸோ 26வது கேள்வி 4 மதிப்பெண். 31வது கேள்வி உட்கலப்பு வெளிக்கலப்பு 4 மதிப்பெண். 33வது கேள்வி 7 மதிப்பெண். 34வது கேள்வி வினைப்படு பொருட்களின் தன்மை ஃபுல்லாக எழுதியிருக்காங்க, 7 மதிப்பெண். இப்போ மார்க் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 1லேருந்து 12 வரைக்கும் ஒரு மார்க், மொத்தம் 12, 14, 16, 18. 2 மார்க்கு கேள்வியில் 3 2 மார்க் அட்டன் பண்ணியிருக்காங்க, 5 மார்க்கு. 4 மார்க் கொஸ்டினில் 2 அட்டன் பண்ணியிருக்காங்க, 5 5 8 13. இங்கே 31வது கொஸ்டின் 4 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்காங்க, 2 7 மார்க் கொஸ்டின், 2 14, 14 + 4 18 மார்க். 18, 13, 18 இதனோட மொத்த டோட்டல் 49. மொத்த டோட்டல் 49 மார்க். நம்ம பார்த்தது கொஸ்டின் வைஸ்
டோட்டல், வினா வாரியாக மதிப்பெண், கேள்வி எண், மதிப்பெண் என்டர் பண்ணி மார்க் என்டர் பண்ணுவாங்க பப்ளிக் எக்ஸாமில். பேஜ் வைஸ் டோட்டல் எவ்வளோ பக்கம் எழுதியிருக்காங்களோ அந்த பக்கத்துக்கு எவ்வளோ மார்க் இருக்கோ அதை என்டர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பேஜில் எவ்வளோ மார்க் அப்படின்னு பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 1 அதில் 12 மதிப்பெண். பேஜ் நம்பர் 1 12 மதிப்பெண். பக்க எண் 2ல் 3 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்காங்க, 2 மார்க்கு, 6 மதிப்பெண். பக்க எண் 2 6 மதிப்பெண். பக்க எண் 3 5 மதிப்பெண். பக்க எண் 3 5 மதிப்பெண். பக்க எண் 4 4 மதிப்பெண். பக்க எண் 5 4 மதிப்பெண். பக்க எண் 6 4 மதிப்பெண். பக்க எண் 6 4 மதிப்பெண். பக்க எண் 7 7 மதிப்பெண். பக்க எண் 8 0 மதிப்பெண். பக்க எண் 9 9 மதிப்பெண். இந்த மதிப்பெண் அவ்வளோத்தையும் கூட்டும் பொழுது 12 6 5 4 4 4 7 9 மொத்தத்தையும் கூட்டும் பொழுது நமக்கு எவ்வளோ மார்க் வருதுன்னா 49 மதிப்பெண். பக்க வாரியாக ஒட்டுமொத்தம் கிராண்ட் டோட்டல் 49. ஸோ பப்ளிக் எக்ஸாம் எழுதும் பொழுது பேஜ் வைஸ் டோட்டல், கொஸ்டின் வைஸ் டோட்டல் செக் பண்ணுவாங்க. அதனால் கொஸ்டின் நம்பர் கட்டாயம் போடணும். எந்த ஒரு பேஜையும் அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதணும். எந்த பேஜில் எழுதுகிறோமோ அந்த பேஜில் கொஸ்டின் நம்பர் எழுதி அடுத்த பேஜில் கேரி ஓவர் பண்ணுறோன்னா கரெக்டாக கேரி ஓவர் பண்ணணும். இல்லை ஒரு பேஜ் அடித்தோன்னா இந்த